டாக்டர், பீடி சிகரெட் கம்மியாக குடிக்கிறதுக்கும் அதிகமாக குடிக்கிறதுக்கும் எப்பயாவது குடிக்கிறதுக்கும் இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை இது நான் கம்மியாக குடிக்கிறதுனால எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் டிஃபரன்ஸ் தெரியுமா டாக்டர்? கம்மியாக குடிக்கிறதுனால எனக்கு பாதிப்பு வராதான்னு கேட்குறீங்க. புகைப்பிடிக்கிறது பீடியாக இருந்தாலும் சரி, சிகரெட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குடித்தாலும் சரி, அப்பப்போ குடித்தாலும் சரி, நிறையா குடித்தாலும் சரி, கம்மியாக குடித்தாலும் சரி, அதோட பாதிப்புகள் கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்தே தீரும். இது முக்கியமான விஷயம். இப்போ நிறையா குடிக்கிறவங்களுக்கு, என் ஃப்ரெண்டு பார்க்குறேன் சார், நிறையா குடிக்கிறேன், அவனுக்கு ஒன்றும் தொந்தரவே இல்லை, நான் எப்பயாச்சும் ஒரு டைம் தானே குடிக்கிறேன், எனக்கு தொந்தரவு இல்லாமல் தானே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. யாருக்கு வேணால், எப்போ வேணால், எந்த அளவு எப்படி வேணால் அதோட பாதிப்புகள் வரலாம். ஒரு சிலருக்கு அவங்க பாடியோட தன்மையை பொறுத்து, அவங்களுடைய ஜெனட்டிக் மேக்கப் பொறுத்து சில டைம் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் லேட்டாக வரலாம். பட் பாதிப்புலேருந்து தப்பிக்கவே முடியாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, கம்மியாக குடிக்கிறதும் அதிகமாக குடிக்கிறதும் நம்ம இந்த பாத்திரத்தில் ஓட்டை இருக்கிற மாதிரி தான். பெரிய ஓட்டைக்கும் சின்ன ஓட்டைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ஹெல்த்துங்கிறது நம்ம எப்பவுமே ஃபுல்லாக வச்சுக்கணும். அது சின்ன ஓட்டையாக இருந்தாலும் சரி குறைஞ்சி போயிடும். கம்மியாக குடித்தாலும் அது குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம், நிறைய குடித்தாலும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையும் கம்பேர் பண்ணாமல் நமக்கு இது பாதிப்புன்னு தெரிஞ்சால் நம்ம அதை தவிர்க்கிறது தான் நல்லது.